ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம விம்மோட ரீப்ளேஸ் மோடு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ரீப்ளேஸ் மோடு விம்மில் நான் சும்மா இந்த பைன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது ரீப்ளேஸ் மோடுனா என்ன அப்படின்னா, நான் இந்த லைனில் சிட் அப்படின்னு ஒரு லெட்டர் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது பேர் என்ன, கீபோர்ட் லேஅவுட்டா, ஸ்க்ரீன் கீ. இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன்னா, இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது கீழே தெரியுது பாருங்கள். இந்த சிட்டில் நான் ஒரு எழுத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரீப்ளேஸ் மோடுக்கு போயிட்டு மாற்றலாம். எப்படின்னா, ஆர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கேரக்டராக நான் மாற்றணுமோ அந்த கேரக்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஏன்னு ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த ஒரு எழுத்தை ஐன்ற எழுத்தை ஏவாக மாற்றிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வச்சுட்டு எஸ்ஏ அப்படின்ட்டுருக்கா, ஆர்னு டைப் பண்ணிவிட்டு பீன்னு டைப் பண்ணேன்னா டீயை வந்து பியாக மாற்றிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் மோடு. இப்போது சரி, ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து நம்ம மாற்றிட்டு இருக்கணுமா அப்படின்னா இல்லை, அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கண்டினியூஸாக வீனஸ் பவுடர் அப்படின்றது வந்து நீங்கள் வீனஸ் பிளானட்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டினியூஸாக இதுக்கு மேலே வர்றது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். அப்படி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, கேபிட்டல் ஆர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ரீப்ளேஸ் அப்படின்னு அப்பியர் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேட்டஸ் பாரில். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் கண்டினியூஸாக ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து பிளானட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் கண்டுக்காது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ராகி இருக்கா, இந்த இடத்துல வந்து நான் raga.com அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ராகா வெப்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷிஃப்ட் ஆர் கொடுத்து ரீப்ளேஸ் மோடுக்கு போயிட்டேன். கேபிட்டல் ஆர் கொடுத்து raga.com அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்கு மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறது எதையுமே கண்டுக்காது, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் மோடு. இப்போ ரீப்ளேஸ் மோடு பற்றி பார்த்துட்டோம், அன்டூ பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் சேஞ்சை. அடுத்து ரிப்பீட் பண்ணுறது எப்படி கமெண்ட்ஸை அப்படின்னு பார்க்கலாம். ரிப்பீட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை வந்து டிடி அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதே டிடி கமாண்ட் நான் இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாட் கொடுத்தா போதும். சரிங்களா? அந்த நம்ம ப்ரீவியஸாக கமாண்ட் மோடில் என்ன கமாண்ட் இஷ்யூ பண்ணமோ அந்த கமாண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? நார்மல் மோடு தான் கமாண்ட் மோட்னு சொல்லுவாங்க. அது ஏன் கமாண்ட் மோட்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அதில் இப்போது டிடபிள்யூ அப்படின்னு கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு கமாண்ட் தான். சரிங்களா? அந்த கமாண்டுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு வேர்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நம்ம ப்ரீவியஸாக இஷ்யூ பண்ண கமாண்ட் என்ன, டிடபிள்யூ. ஸோ அந்த கமாண்ட் வந்து இப்போ நீங்கள் டாட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டிடபிள்யூ எக்ஸிக்யூட் ஆகும், டாட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டிடபிள்யூ, டாட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டிடபிள்யூ. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கமாண்ட்ஸை இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டாட் கொடுத்தா போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள், டிடிஐ அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா ஐ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் அந்த டாட் கொடுத்தேன்னா இன்னொரு தடவை டிடிஐ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஐ வரைக்கும் இருக்கிறது டெலீட் ஆகிடுச்சுங்களா? இன்னொரு தடவை டாட் கொடுத்தேன்னா அடுத்த ஐ வரைக்கும் இருக்கிறது டெலீட் ஆகும். இங்கே வந்து நான் டாட் கொடுக்குறேன், திரும்ப டிடிஐ எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் கொடுத்துருக்கீங்கன்றது விம் ஞாபகம் வச்சுட்ருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டாட் கொடுக்கும்போது அந்த கமாண்ட் உங்களுக்கு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சினாரியோஸில். சரிங்களா? இதெல்லாம் அன்டூ பண்ணிடுறேன். இப்போது ரீப்ளேஸ் மோடை பற்றி பார்த்துட்டோம், எப்படி டாட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு இடத்துல மட்டும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு டாட் கொடுக்க மாட்டோம், கோலன் யூஸ் பண்ணோம். அது எந்த இடம்னா, இப்போது எஃப் கொடுத்து இ கொடுப்போம் இல்லையா, இயை ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்தது நீங்கள் இயை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப எஃப்இ கொடுக்கணும், அப்படி இல்லைனா செமிகோலன் கொடுக்கணும். சரிங்களா? செமிகோலன் கொடுத்து அடுத்தடுத்த கேரக்டருக்கு போவோம் அதே லைனில். சரிங்களா? இப்போ வந்து இங்கே முன்னாடி இருக்கேன்னா எஃப்ஏன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா ஏக்கு, அடுத்த ஏக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா டாட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. டாட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக டிடி கமாண்ட் கொடுத்தீங்கல்ல, அதுதான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஏக்கு போவோம், அந்த லைனில் இருக்க அடுத்தடுத்த ஏக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரீப்ளேஸ் மோட் பற்றியும் எப்படி கமாண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறதுன்றதை பற்றியும் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.